ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.13 டே 13ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்ரூமா. ஸோ எஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம 2 ரூட் கண்டுபிடிப்போம். ஆமாவா, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோமா? பட் இந்த கொஸ்டின்ல அவங்க நேச்சர் ஆஃப் ரூட் மட்டும் தான் கேட்குறாங்க. மொத்தமா 3 நேச்சர் ஆஃப் ரூட் தான் நான் இருக்கு. சரியா, ஒன்று ரியல் அண்ட் அன்ஈக்குவல், இன்னொன்று ரியல் அண்ட் ஈக்குவல், இன்னொன்று நோ ரியல் ரூட். இந்த 3 தான் இருக்கு. ஸோ இந்த 3த்துல எது வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூவை வச்சு தான் இந்த 3த்துல எது வரும்னு நம்மளால சொல்ல முடியும். சரியா, சரி. நேச்சர் ஆஃப் ரூட் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுங்க. 15x² + 11x + 2 is equal to 0. ஓகேவா, x² முன்னாடி என்ன இருக்கோ அதை ஏனோ, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பீனும், வெறுமனே கான்ஸ்டன்ட்டை சின்னும் எடுத்துக்கோங்க. சரியா, அடுத்தது ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா எழுதுங்க. இதோ இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா, டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. சரியா, இப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட் போட்டு b யோட வேல்யூ என்ன, 11. 11² - 4 × 15 × 2. ஆமாவா, ஸோ 11 × 11 121 minus 2 15s are 30, 30 × 4 120. அப்போ என்னோட டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 1. ஆமாவா, அப்போ 1ங்கிறது 0வை விட பெருசு. கரெக்டா? அப்ப நல்லா கவனிங்க, இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்ப எனக்கு வந்திருக்கிறது 1. ஆமாவா, வேல்யூல 1 வந்தது. ஸோ இது 0வை விட டெஃபினட்டா பெருசு. இப்படி வந்துச்சுன்னா 0வை விட டெஃபினட்டா 0வை விட பெருசா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் என்ன எழுதிப்பேன், தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு எழுதிப்பேன். புரிஞ்சதா? இவ்வளவுதான்ப்பா சம்மே. இவ்வளவுதான் சம்மே. நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டீங்கன்னா இந்த சம்மு ரொம்ப ஈஸி. டெஃபினட்டா இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸாம்ஸ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் 3.13ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க சொல்றாங்களா? நேச்சர் ஆஃப் ரூட். சரி, ஓகே. ஸோ சொல்யூஷன் போட்டுக்க போறோம். x² - x - 1 is equal to 0 எழுதிக்க போறோம். இப்போ இந்த x² முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், நானா 1 இருக்குன்னு அஷ்யூம் பண்ணி போட்டுக்கணும். எந்த நம்பரும் இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுவேன், x² முன்னாடி இருக்கிறத ஏனோ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பீன்னு எடுத்துப்பேன். இப்போ நிறைய பேர் இங்க என்னன்னு போடுவீங்க, b is equal to 1ன்னு போடுவீங்க. ஆமாவா, அப்படி போட்டா தப்பு. அதோட சைன் என்ன, இங்க மைனஸ் இருந்தா டெஃபினட்டா மைனஸை மென்ஷன் பண்ணணும். இப்ப சி இருக்குன்னா வெறுமனே 1ன்னு போடக்கூடாது, -1ன்னு மென்ஷன் பண்ணணும். சரியா, அடுத்தது ஃபார்முலா. ஃபார்முலா என்னது, டிட்டர்மினன்ட் நேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² - 4ac. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. ஆனா நிறைய பேர் மைனஸ்க்கு பதிலாக பிளஸ் போட்டு இதுல தப்பு வாங்குவீங்க. ஏன்னா நான் படிக்கும் போதே இதை நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அது மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ பியோட வேல்யூ என்ன, -1 the whole square -4 × 1 × சியோட வேல்யூ என்ன, -1. ஸோ -1 × -1 +1 மாறிடும். -4 × 1 4, 4 × 1 4, மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ். ஓகேவா, ஸோ +3. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த டிட்டர்மினன்ட் எனக்கு கிடைச்ச வேல்யூ என்னது, 5. 5ன்றது டெஃபினட்டா 0வை விட பெருசு. ஸோ ஐ ஹவ் காட் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அவ்வளவுதான், இதை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். இது வந்து உங்க புக்ல பேஜ் நம்பர் 117ல இருக்கு. சரியா, இது நீங்க தான் மனப்பாடம் பண்ணணும். சரியா, ரைட். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னடா ஸ்கொயர் ரூட்லாம் வந்திருக்கு அப்படின்னு பயந்து கூடாது. சரியா? நம்ம ரூல்ஸை நம்ம பாட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர் ஆஃப் ரூட் கேட்டிருக்காங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ல 3 சொல்யூஷன் இருக்கு. ஆமாவா? ஸோ இதான் அந்த 3 சொல்யூஷன். ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டிஸ்கிரிமினன்ட் தேவை. பாருங்க, டிஸ்கிரிமினன்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூலை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டினை எடுத்து எழுத போறீங்க. அதுல டி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை ஏன்னு எடுத்துக்க போறீங்க. டீக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பின்னு எடுத்துக்க போறீங்க. மைனஸ் இருந்தா டினோட் பண்ணணும். அடுத்தது சி கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்க போறீங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் என்னது? எனக்கு டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ராஜா, இந்த ஃபார்முலாவை நீங்க தான் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ டிட்டர்மினன்ட் பியோட வேல்யூ -3 த ஹோல் ஸ்கொயர் -4, ஏவோட வேல்யூ √2, சியோட வேல்யூ 3√2. சரியா? ஸோ 3 இந்த ஸ்கொயர் மைனஸ்க்கும் பொருந்தும் 3க்கும் பொருந்தும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 3s are 9. ஸோ இப்போ இங்கே இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கங்க. நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 12, ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணா √2 இன்ட்டு √2 2. அவ்வளோதான். சரியா? அடுத்தது டிட்டர்மினன்ட் டிஸ்கிரிமினன்ட் -24. 12 into 2 24. அப்போ discriminant is equal to -24 plus 9. So 4ல 9 போகாது, மிச்சம் 1. So 15. பெரிய நம்பர்ல இருக்க சைன் மைனஸ். இந்த மைனஸ் தான் இந்த சம்மையை டிட்டர்மைன் பண்ணுது. ஆமாவா? அப்போ மைனஸ்னா 0 விட கம்மி வேல்யூவா? மைனஸ்னா 0 விட கம்மி. ஆமாவா? அப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து -15. ஸோ இது வந்து 0 விட கம்மி. அப்படி 0 விட கம்மியா இருந்தா பாருங்க, 0 விட கம்மியா இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். நோ ரியல் ரூட்ஸ். இந்த டேபுலர் காலம் டெஃபினட்டா படிச்சா அவனை, அது படிச்சா தான் செம்மையே அப்ரோச் பண்ண முடியும். சரியா? மற்றபடி இந்த ரூட்டு இதெல்லாம் வந்துச்சுனாலாம் பயந்துக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போட்டு போயிடலாம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் டேபுலர் காலமை நீங்க படிச்சே ஆகணும். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட்ல 4th சம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல 4th சம் வழக்கம் போல தான்ப்பா. நேச்சர் ஆஃப் ரூட் கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் ரூட் கேட்குறாங்க அப்படின்ட்டுனா நேச்சர் ஆஃப் ரூட் கேட்குறாங்கன்னா மொத்தமாக 3 நேச்சர் இருக்கு. ரைட்டா? அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத சொல்யூஷன் போட்டுக்குங்க. ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத ஏனும், ஒய்க்கு முன்னாடி இருக்கிறத பீனும், சிக்கு முன்னாடி இருக்கிறத 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்ப நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலால டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டுடணும். ரைட்டா? அப்போ பியோட வேல்யூ நல்லா கவனிக்கணும். -6√2 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்டூ ஏ இன்டூ சியா. அப்போ இந்த நல்லா கவனிங்க, இது இந்த ஸ்கொயர் மைனஸ்க்கும் பொருந்தும், 6க்கும் பொருந்தும், ஸ்கொயர் ரூட்டுக்கும் பொருந்தும். ஆமாவா? இப்ப பாருங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6 6 36 இன்ட்டு √2 இன்டூ √2 2 முடிஞ்சு போச்சா? அடுத்தது இங்க 4 இன்ட்டு 9 இன்ட்டு 2 வச்சுக்கங்க அப்படியே. ஓகேவா? 36 இன்ட்டு 2 என்ன? 72 மைனஸ் 4 2s are 8, 8 9s are 72. ஆமாவா? 8 9s are 72. அப்போ ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருந்தா அதை கேன்சல் பண்ணி நான் என்ன பண்ணிப்பேன்? 0ன்னு போட்டுப்பேன். ஸோ என்னோட டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 0ன்னா இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0, 0க்கு 0 தான் ஈக்குவல். அப்போ டிஸ்கிரிமினன்ட்டும் 0 எனக்கு டிஸ்கிரிமினன்ட்டும் 0,
இது ஈக்குவல் டுவும் ஜீரோவா இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு எழுதிப்பேன், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். இதுதான் இந்த நேச்சர். இதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே. ஸோ அடுத்த சம் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ எக்ஸசைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட்ல ஃபிஃப்த் சப்டிவிஷன், ரைட்டா? இப்போ இத்தனை இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்து கூடாது. இவங்க வேற ஏக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவே கூடாது, சரியா? நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன? கொஸ்டின்ல நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டிஸ்கிரிமினன்ட் தேவை. ஸோ அந்த டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஏபிசி தேவை, ஆமாவா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை பாக்குறீங்க, இதுல எக்ஸ் ஸ்கொயர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதை அப்படியே ஏன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ் இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதை அப்படியே பின்னு எடுத்துக்கோங்க. 24 ஏபிசிடி. அடுத்தது கான்ஸ்டன்ட். இங்க என்ன இருக்கோ, லாஸ்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட். ஸோ டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி இருக்க வேண்டிய இடத்துல -24 ஏபிசிடி the whole square minus 4 into a என்னது 9 a square b square, c என்னது 16 c square d square. அவ்வளோதாங்கண்ணா, சரியா? அடுத்து இந்த ஸ்கொயர் ஒவ்வொரு டேர்முக்கும் பொருந்தும். ஒவ்வொரு டேர்முக்கும் பொருந்தும். புரிஞ்சுதா? ஸோ 24 ஸ்கொயர் என்ன? 24 into 24, 4 4s are 16, மிச்சம் 1, 4 2s are 8, 9. So 8, 4. So 576. So அப்போ 576 a square, b square, c square, d square. முடிச்சு போச்சு. அடுத்தது 4 9s are 36. நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 36 into 16 என்ன? 6 6 are 36, 6 8 are 18, 21. அடுத்தது 6 3. ஸோ 6 7 5. ஸோ 5 7 6. இங்க a ஸ்கொயர் இருக்கு, b ஸ்கொயர் இருக்கு, c ஸ்கொயர் இருக்கு, d ஸ்கொயர் இருக்கு. இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பாருங்க, இங்க எல்லாம் ரெண்டுமே லைக் டேர்ம்ஸா ஒரே மாதிரியே வந்துருச்சா? ஸோ இதுவும் கேன்சல். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ அப்போ என்னோட டிஸ்கிரிமினன்ட் என்னது? 0. இஃப் டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0, என்னோட வேல்யூ என்ன? டிஸ்கிரிமினன்ட் 0வா இருந்தா என்னோட வேல்யூ என்ன? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அவ்வளோதான். இது ஈஸிபா. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தா விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, டெஃபினட்டா கேட்பாங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல 5 சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் சம் பார்ப்போம். ஓகே கண்ணா, இப்போ எக்ஸசைஸ் 3.13ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் போடுவோம், அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம், சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேவாமா. அப்புறம் அவங்களே ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, ரியல் அண்ட் ஈக்குவல். எப்பெல்லாம் எனக்கு ஒரு டிஸ்கிரிமினன்ட் ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும்? இதுக்கு முன்னாடி 5 சம் பார்த்தோம்பா. 5 சம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல 5 சப்டிவிஷன் பார்த்தோம். என்னோட டிஸ்கிரிமினன்ட் 0வா இருந்தா மட்டும்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும், ஆமாவா? ஸோ இது ஒரு ஹிண்ட் தான். இதை வச்சு எப்படி சம் ப்ரொசீட் பண்றோம்னு பாருங்க, நல்லா கவனிங்க, சரியா? இப்போ இதை எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதை நான் ஏன்னு எடுத்துப்பேன், ஆமாவா? அடுத்தது எக்ஸுக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதை நான் பின்னு எடுத்துப்பேன். கடைசியா இருக்கிறத கான்ஸ்டன்ட்னு எடுத்துப்பேன். இப்போ என்னோட டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலால இதை நான் போட போறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 4ac. டிஸ்கிரிமினன்ட் அவங்களே சொல்லிட்டாங்க இட் இஸ் ரியல் அண்ட் ஈக்குவல்னு. அப்போ டிஸ்கிரிமினன்ட் இருக்கிற இடத்துல 0 போட்டுப்பேன். அப்போ பி இருக்கிற இடத்துல 2k the whole square minus 4 into a இருக்க வேண்டிய இடத்துல 5k minus 6, c இருக்க வேண்டிய இடத்துல c இருக்க வேண்டிய இடத்துல 1. அப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் பொருந்துமா? 4k ஸ்கொயர் மைனஸ் இல்லைன்னா அது ரெண்டுமே இன்ட்டு பண்ணிக்க, மைனஸ்
கே மைனஸ் 4 இன்டூ 5 வந்து 20k. இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 4 6 ஆர் 24. ஓகேவா? ஸோ இந்த 1 எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, இது மூணுமே 4 டேபிளில் வரும். ஆமாவா? ஸோ மூணுமே 4 டேபிளில் வரும். ஸோ அப்போ 0 கம்ப்ளீட்டாக டிவைடட் பை 4. ஓகே, ஸோ 4k ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் 20k டிவைடட் பை 4. மேக்ஸில் எது வேணால் நீங்கள் பண்ணலாம், பட் ஆனால் கம்ப்ளீட்டாக பண்ணணும், அது ஒன்று தான். ஸோ இதை அடிச்சு கொடுத்தா 4, இது அடிச்சு கொடுத்தா 5, இது அடிச்சு கொடுத்தா 6. ஸோ அப்போது கே ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 முடிஞ்சு போச்சா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இஸ் ஈக்குவல் டு 0. ஆமாவா? ஸோ இப்போ இதுக்கு 3 ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 2 நம்பர் போடணும், மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் 5 கிடைக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? 2 3s are 6. ஆமாவா? ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? மைனஸ் 5 கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைச்சிரும். ஸோ கே ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்? கேன்னு இப்படி போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? கே மைனஸ் 2 k minus 3 is equal to 0. அப்போ k minus 2 is equal to 0. அடுத்தது k minus 3 is equal to 0. இப்போ kக்கு இந்த minus 2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா k is equal to plus 2 அல்லது k is equal to 3. ஸோ ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் 3.13ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ போன தடவை பார்த்த மாதிரி தான் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்கள என்ன சொல்லிட்டாங்க? த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்பெல்லாம் என்னோட ரூட்ஸ் வந்து ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கோ அப்பெல்லாம் நான் என்னென்ன எடுத்துப்பேங்கன்னா என்னோட டிஸ்கிரிமினண்ட்டை 0ன்னு அசியூம் பண்ணிப்பேன். ஆமாவா? பேஜ் நம்பர் ஐ திங்க் 117ல உங்க புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. நாம ஃபர்ஸ்ட் சம்ல 5 சப்டிவிஷன் இதே தான் டீல் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறத ஏன்னு அசியூம் பண்ணிப்பேன், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது கம்ப்ளீட்டா பின்னு அசியூம் பண்ணிப்பேன், அடுத்தது லாஸ்ட்ல இருக்கிறது சின்னு அசியூம் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபார்முலால பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடுவேன். ஸோ டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி வந்து 6k பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு கே இன்ட்டு 16. ரைட்டா? இப்போ இது எப்படி இருக்கு பார்க்கறக்கு? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 6k இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 6k, அப்ப 6k ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. முடிஞ்சதா? minus 4 into k into 16. So 6 6 are 36. K square plus 2 2s are 4. So இதை multiply பண்ணீங்கன்னா 2 6 are 12, 12 2s are 24k minus 16 into 4 என்ன? 4 6 are 24. 4 1s are 4 plus 2 64. முடிஞ்சு போச்சா? ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? 36k ஸ்கொயர் பிளஸ் 24k. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64kவா? சாரிப்பா, 64k. அப்போ இதை ரெண்டுத்தையும் தான் சால்வ் பண்ணணும், ஏன்னா லைக் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ மைனஸ் 64kவையும் நான் நம்பர்ஸ் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணேன். 4 6 16 64 போட்டேன், கே போட மறந்துட்டேன், சாரிப்பா. சரியா? அப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் 64k
ப்ளஸ் 24k. ஏன்னா லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணும். கே அப்படியே போட்டுருங்க. மைனஸ்க்கு மைனஸு, 4ல் 4 போச்சுன்னா 0, 40. ரைட்டா? மைனஸ் 40k மைனஸ் 40k. அடுத்தது இந்த ப்ளஸ் 4. ஓகே ரைட்டா? ஸோ இப்போ இது எல்லாமே 4 டேபிளில் வரும். ஆமாவா? ஸோ டிவைட் பை 4 கம்ப்ளீட்டா. ஸோ இதை 4 கூட டிவைட் பண்ணீங்கன்னா 9k². இது 4 கூட டிவைட் பண்ணீங்கன்னா 10k. இதை 4 கூட டிவைட் பண்ணீங்கன்னா 1. ஆமாவா ராஜா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கணும். நடுவுல இருக்கிற இந்த -10 இங்க எழுதிக்கணும். ஸோ 9 1s are 9. ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஆமாவா? ஸோ அப்போ இங்க முன்னாடி k²க்கு முன்னாடி இருக்கிறது 9k. இந்த 9kவால ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும். ஸோ இதுவும் கேன்சல். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? -k -1, 9k -1. ஒரே நிமிஷப்பா, சாரி. 9k -1 is equal to 0வா? ஏன்னா இங்க டிஸ்கிரிமினன்ட் 0 தானே. ஸோ இந்த இடத்துல டிஸ்கிரிமினன்ட் இருக்கிற இடத்துல 0 போட்டுக்கிறேன். எப்படி? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னாலே 0 தானே வரும். ரைட். இப்போ இந்த 0வை ரெண்டுத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன். k -1 is equal to 0, 9k -1 is equal to 0. ரெண்டுத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ k is equal to -1 equal to அந்த பக்கம் போச்சுன்னா +1. ஸோ 9k is equal to -1 equal to அந்த போச்சுன்னா +1. ஸோ k is equal to 1/9. ஸோ அப்போ k is equal to 1,1/9. முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் என்னோட k. ஸோ செகண்ட் சம் முடிஞ்சு. தேர்ட் சம் பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.13ல தேர்ட் சம். ஆனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரியா? இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ரைட். இப்போ இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a மைனஸ் பி இன்டூ x², இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னாலே ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் கண்ணா இந்த கொஸ்டினையே டிசைட் பண்ணுது. ஓகேவா? ப்ரூவ் தட், சொல்யூஷனுக்கு போயிடலாம். ப்ரூவ் தட் பி, ஏ அண்ட் சி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு சொல்ல சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இதுக்கு நீங்க அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட பேசிக் தெரியணும். என்னன்னா சாமி, இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது T1ன்னு எடுத்துப்போம், செகண்ட் இருக்கிறது T2ன்னு எடுத்துப்போம், தேர்ட் இருக்கிறது T3ன்னு எடுத்துப்போம். சரியா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, T2 minus T1 will always be equal to T3 minus T2. இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு நமக்கு 10th அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு இது தனியா சாப்டரே இருக்கு. ஓகேவா? அதனால டெஃபினட்டா இது உங்களுக்கு தெரியும். ரைட். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது T2 இருக்கிற இடத்துல நாம என்ன இருக்கு? செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கு? A இருக்கு. மைனஸ் T1 இருக்கிற இடத்துல B இருக்கு. அகைன் T3 இருக்கிற இடத்துல C, T2 இருக்கிற இடத்துல A. சரியா? இதத்தான் நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நீங்க அல்லது இந்த ரூட்டை நீங்க இந்த மாதிரி மாத்தணும். இவ்வளவு மட்டும்தான் சம்மு. சரியா? மாத்திரலாமா? புரிஞ்சதா இது? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இது புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். சரியா? ரைட். அடுத்தது போலாம் பாருங்க. இப்போ அந்த ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். a மைனஸ் பி இன்டூ x² பிளஸ் b மைனஸ் சி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்றேன் நல்லா கவனிப்பா. இப்படி இருக்குல்ல, இது வந்து ரூட்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ இதுக்கு நான் டிஸ்கிரிமினன்ட் எழுதுவேன். டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. இது ஃபார்முலாக்கண்ணா. சரியா? இதுதானே ஃபார்முலா, டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபார்முலா. x²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நான் ஏன்னு எடுத்துப்பேன், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நான் பின்னு எடுத்துப்பேன், வெறுமனே என்ன இருக்கோ அதை நான் கான்ஸ்டன்ட் சின்னு எடுத்துப்பேன். புரிஞ்சதா? இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போய் இந்த டிஸ்கிரிமினன்ட்ல சப்ஸ்டிடியூட் பண்றேன். பி இருக்க வேண்டிய இடத்துல பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 4 இன்ட்டு ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ மைனஸ் பி இருக்கு, சி இருக்க வேண்டிய இடத்துல சி மைனஸ் ஏ இருக்கு.
இது வரைக்கும் புரியுதா? டிஸ்கிரிமினன்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல். பேஜ் நம்பர் 117ல உங்களுக்கு இதுக்கு ஒரு டேபுலர் காலமே குடுத்துருக்காங்க. இல்லன்னா கூட நம்பளோட வீடியோஸ்லயே நான் வந்து ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம்லாம் இத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டும் கூட இதுக்கு வாங்க. சரி, அப்ப இன்னும் கூட உங்களுக்கு கிளியரா புரியும். ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாலே எனக்கு டிஸ்கிரிமினன்ட் 0. ரைட்டா? அடுத்தது இந்த டேர்ம மட்டும் நல்லா கவனிப்பா. நல்லா கவனி. இப்ப இந்த டேர்ம் என்ன இருக்கு? b மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இதானங்க ஃபார்முலா. இப்ப இந்த இடத்துல a இருக்க வேண்டிய இடத்துல b இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல c இருக்கு. இப்ப அதே தான் இங்கேயும் நான் பண்ண போறேன். a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? b இருக்கு. அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பிசி பிளஸ் சி ஸ்கொயரா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இதை தூக்கி இங்க எழுத போறேன். பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bcயா? இங்க இருக்கிறதே தான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறேன்னா -4 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த டேர்மை மட்டும் சால்வ் பண்ண போறேன். எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ஏவை கொண்டு போய் சி கூடயும் இந்த ஏவை கொண்டு போய் ஏ கூடயும் அகைன் இது ரெண்டும் பண்ணலாமா? ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் பிசி பிளஸ் ஏபி. கிளியரா இருக்கா? இந்த சைனையும் மல்டிப்ளை பண்ணணும்னா அது ரொம்ப கிளியரா பார்த்துக்கணும். ரைட், அடுத்தது என்ன பண்ண போறேன்? பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc. இந்த -4 கொண்டு போய் ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறேன். -4 இன்டூ ஏசி என்ன? -4ac. -4 இன்டூ மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன? பிளஸ் 4a ஸ்கொயர். சைன் ரொம்ப முக்கியம். இந்த இடம் மட்டும் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க. -4 இன்டூ மைனஸ் பிசி பிளஸ் 4bc. அடுத்தது -4 இன்டூ பிளஸ் ஏபி மைனஸ் 4ab. புரிஞ்சதா? இப்ப இங்க நல்லா கவனிங்க. லைக் டேர்ம்ஸ், இங்கேயும் பிசி இங்கேயும் பிசி. இப்ப இதே எப்படி எழுதிக்கலாம்? பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க போட்டே காமிச்சிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தெரிஞ்சவங்க ப்ரொசீட் பண்ணுங்க, தெரியாதவங்க இதை பாருங்க. ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியிருக்கேன். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ் 4ல 2 போச்சுன்னா மிச்சம் 2, பிசியை அப்படியே எழுதிப்பேன். புரிஞ்சதாக்கனா? பிளஸ் 2bc மிச்சம் இருக்கிறது எழுதுங்க. -4ac, அடுத்தது இங்க -4ab, அடுத்தது இங்க பிளஸ் 4a ஸ்கொயர். புரிஞ்சதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ரைட், இப்போ கண்ணா நல்லா கவனி. இப்ப நல்லா கவனி. பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல 4ம் ஏவும் காமனா இருக்கா? இந்த ரெண்டு டேர்மை மட்டும் நல்லா கவனிங்க. 4ம் ஏவும் காமனா இருக்கா? இங்கேயும் 4a இருக்கு, இங்கேயும் 4a இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து -4a வெளியே எடுத்துறேன். நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து -4a வெளியே எடுத்துறேன். ஓகேவா? எப்பெல்லாம் நான் மைனஸை வெளியே எடுக்கிறனோ அப்பெல்லாம் உள்ளார இருக்கிற சைன் சேஞ்ச் ஆயிடும். இதுக்கு பிளஸ் இருக்கா, சாரி மைனஸ் இருக்கா, பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் 4a வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? சி இருக்கும். அகைன் இந்த மைனஸ் என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். 4a வெளியே போயிடுச்சா மிச்சம் என்ன இருக்கும்? பி இருக்கும். முடிஞ்சு போச்சு. பிளஸ் 4a ஸ்கொயர்னு போட்டுருங்க. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அடுத்தது இங்க. இப்ப நல்லா கவனி. பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2bc. இது எப்படி இருக்கு? டைரக்டா பார்த்துனே சொல்லிடலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மாதிரி இருக்கா? அப்போ இந்த சைடு கொடுத்துட்டாங்கன்னா இந்த சைடு என்ன எழுதிக்கலாம்? பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆமாவா? இந்த டேர்மை மட்டும். ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். மிச்சதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுங்க. 4a, இங்க சி பிளஸ் பியை பி பிளஸ் சின்னு எழுதினாலும் ஒன்று தானே, பிளஸ் 4a ஸ்கொயர். ஆனால் இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ரைட் சாமி, இப்போ நீ நல்லா கவனிடா ராஜா. இங்க நல்லா கவனிடா. 0 is equal to b plus c the whole square minus இந்த 4 எப்படி எழுதுறேன்னா 2 into 2a into
பி பிளஸ் சின்னு எழுதலாமா? இந்த 4a இப்படி எழுதலாமா? எழுதலாமா? ஏன் எழுதுறேன்னு சொல்றேன் பாருங்க. அடுத்தது இத 4 எதோட ஸ்கொயரா ராஜா? 2 ஸ்கொயர். அகைன் a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கங்க. இப்போ இந்த 2 ஸ்கொயரும் காமனா இருக்கா? இந்த ஸ்கொயரு 2க்கும் காமன், a-க்கும் காமனா இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? அத 2a the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கிறேன். ரைட்டாக்கண்ணா? இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் எனக்கு ஸ்கொயர் இருக்கு. நடுவுல மைனஸ் போட்டு 2 கூட ஏதோ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கவனி, நான் கம்பேர் பண்றேன். a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab பிளஸ் b ஸ்கொயர். a இருக்க வேண்டிய இடத்துல b பிளஸ் cன்னு இருக்கா? அதே மாதிரி பாருங்க, a இருக்க வேண்டிய இடத்துல b பிளஸ் cன்னு இருக்கா? அடுத்தது b இருக்க வேண்டிய இடத்துல 2aன்னு இருக்கா? இங்கேயும் பாருங்க b இருக்க வேண்டிய இடத்துல 2aன்னு இருக்கா? அப்போ நான் என்னன்னு எழுதிப்பேன்? a-வை வந்து b பிளஸ் cன்னும் சாரி a-வை வந்து b பிளஸ் cன்னும் b-ய வந்து 2aன்னு எடுத்துப்பனா? அப்ப இப்படி இருந்தா என்ன ராஜா ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரா? 2a-க்கு முன்னாடி சாரி 2ab-க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் வந்துடணும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதுறேன் நல்லா கவனிங்க. த ஹோல் ஈக்குவேஷனை a இருக்க வேண்டிய இடத்துல b பிளஸ் c மைனஸ் 2a, a இருக்க வேண்டிய இடத்துல b பிளஸ் c மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் b இருக்க வேண்டிய இடத்துல 2a தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? இப்படி இருக்கிற என்னோட ஈக்குவேஷன் இப்படி மாறிடுச்சு. இது கிளியரா இருக்கா? எப்படி மாறிச்சுன்னு ஃபார்முலா மெத்தட்ல ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி கிளியரா சொல்லியிருக்கேன். பொறுமையா கவனிங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ 0-வை ஸ்கொயர் பண்றோம். அகெயின் b பிளஸ் c மைனஸ் 2a த ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்றோம். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். 0க்கு ஸ்கொயர் ரூட் இருந்தாலும் 0ன்னு தான் வரும். அப்போ b பிளஸ் c மைனஸ் 2a. ராஜா, இந்த மைனஸ் 2a இந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் 2a-வா மாறிடுமா? b பிளஸ் c. அகைன் இந்த 2a-வை எப்படி எழுதலாம்? நல்லா கவனிப்பா. a பிளஸ் a இஸ் ஈக்குவல் டு b பிளஸ் c-யா? கண்ணா, சம்மோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துக்கு வாங்க. ஓகே. இப்போ பாரு, இதை நான் நல்லா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்போ நல்லா இப்போ இப்படித்தானே நான் கொண்டு வரணும். என்னோட ஈக்குவேஷனை நான் இப்படிதானே கொண்டு வரணும். இப்போ நல்லா கவனி. இப்போ நான் எப்படி கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ இதுதான் இப்படிதான் நான் கொண்டு வரணும். ஓகேவா? இதுதான் என்னோட கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ நல்லா கவனி. இப்போ இந்த ஏவா அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பிளஸ் பி ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பியா? அடுத்தது இந்த சியை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஏ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஏவா? கொண்டு வந்துட்டனா? ஹென்ஸ் ப்ரூவ். முடிஞ்சதா? இவ்வளவுதான் கணா. அப்போ ஹென்ஸ் த ரூட் இஸ் இன் arithmetic progression. அவ்வளவுதான் கணா. புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம். கண்டிப்பா இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்டா கண்டிப்பா ஒரு 5 out of 5 வாங்கிடணும். ஓகே. பேசிக்ல இருந்து புரிஞ்சு பொறுமையா போடுங்க. தேங்க்யூ. அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.13ல 4th சம். கரெக்ட் பாருங்க. இஃப் a and b are real, then show that the roots of the equation are real and unequal. நம்ம நிறைய இது பார்த்துட்டோம். ஓகேவா? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துட்டு வரணும்?
டிஸ்கிரிமினன்ட் எடுத்துட்டு வரணும். டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. இந்த டிஸ்கிரிமினன்ட்டோட ஆன்சர் எனக்கு ஜீரோவை விட பெருசா வந்தாதான் ஐ கால் இட் as ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இந்த பேசிக் உங்களுக்கு தெரியணும். சரியா? இது உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க. மொத்தமா ரூட்ஸுக்கு 3 சொல்யூஷன். அப்படி புக்ல கொடுக்கலாம் கூட ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம்லாம் நான் நடத்தியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் இதை பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ சம்குள்ள போலாம். யா, இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. a minus b into x square minus 6a plus b into x minus 9 a minus b is equal to 0. ஸோ நமக்கு தெரியும் x ஸ்கொயருக்கு முன்னாடி எது இருந்திருந்தாலும் அதை நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸுக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதை நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் ப்ளஸ் இருந்தால் டினோட் பண்ண தேவையில்லை. பட் இங்கே மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக அதை டினோட் பண்ணணும். அடுத்தது சி இருக்கு. இங்கே கம்ப்ளீட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சின்னு தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ -9 × a மைனஸ் பி முடிஞ்சதாக்கண்ணா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ டிஸ்கிரிமினன்ட்டோட பி என்னது? -6 a plus b the whole square -4 × a வந்து a minus b, c வந்து -9 × a minus b. நிறைய பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இது பொறுமையாக கொஞ்சம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம். சரியா? இந்த ஸ்கொயர் வந்து இந்த 6க்கு இந்த பிராக்கெட்டுக்கும் பொருந்தும். -6 × -6 36. அடுத்தது இங்கே a plus b the whole square. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்க. அடுத்தது -4 × a minus b. இங்கே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்க. -9a plus 9b. ஆமாவா? அடுத்தது இது a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ டைரெக்டாகவே ஃபார்முலாவே அப்படியே எழுதிருங்க. a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். அடுத்தது இங்கே 4 அப்படி வச்சுக்கோங்க. 4 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் அகைன் இதையும். ஸோ -9a ஸ்கொயர் plus 9ab. ஓகே, plus 9ab. அடுத்தது இங்கே plus 9ab. அடுத்தது இங்கே -9b ஸ்கொயர். ஓகே, ரைட். ஓகேவா? இப்போ இதை ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 36a ஸ்கொயர் plus 72ab plus 36b ஸ்கொயர்னு கிடைக்குமா? அடுத்தது இதை ஒவ்வொரு டேர்மாக இன்டூ பண்ணுங்க. plus 36a ஸ்கொயர் minus 36ab again minus 36ab plus 36b square. Okay. ஸோ இது ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 36a ஸ்கொயர் plus 72ab plus 36b square plus 36a square. இது அப்படியே எழுதிக்கங்க. மைனஸ் ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 72ab plus 36b square.
ஸோ இந்த 72ab இந்த 72ab கேன்சல் ஆகிடும். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ மிச்சம் இருக்கிறத எழுதுங்க. 36a². இங்கேயும் 36a² இருக்கு. இங்க 36b². இங்கேயும் 36b² இருக்கு. ஸோ அப்போ லைக் டேர்ம்ஸ் a² ஆட் பண்ணிக்கோங்க. 72a². இங்க b² ஆட் பண்ணிக்கோங்க. 72b². ஸோ 72 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கு. வெளியே எடுத்தீங்கன்னா a² + b². நல்லா கவனிக்கணும். இப்போ a² + b² வந்திருக்கே, இது வந்து எப்படி 0 விட கிரேட்டர்னு சொல்லுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மைனஸ் வரல. பிளஸ் வந்து 72 கூட நீங்க எதை மல்டிப்ளை பண்ணாலும் டெஃபினட்டா அது 0 விட கிரேட்டரா தான் இருக்கணும். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். புரிஞ்சதா? புரிஞ்சதா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ அது மைனஸ் வந்தால் மட்டும்தான் அது 0 விட லெஸர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ப்ளஸ் வந்துச்சுன்னா அது 0 விட பெருசு தான். ஸோ லாஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.13ல 5th சம் பார்க்க போகிறோம். சரியா? இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அது ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னா நமக்கு தெரியும், டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது நம்மள ரெண்டு விதமா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் தட் a is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா a³ + b³ + c³ is equal to 3abcன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவா ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? x² முன்னாடி என்ன இருக்கோ அதை நான் ஏன்னு எடுத்துக்குவேன். c² - ab அப்படின்னு எடுத்துப்பேன். அடுத்தது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதை நான் பின்னு எடுத்துப்பேன். ரைட்டா? சிக்கு முன்னாடி, அதாவது சிங்கிறது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் சின்னு எடுத்துப்பேன். சரியா? இது புரியுதாக்கன்னா? ரெண்டு டேர்ம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கான்ஸ்டன்ட் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். இப்போ நான் டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபார்முலா போட போறேன். டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபார்முலா என்ன? b² - 4ac. இப்போ எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பின்றது என்னது? -2a² - bc the whole square. அடுத்தது -4. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? c² - ab இன்ட்டு c என்னது? b² - ac. ராஜா நல்லா கவனிங்க. இப்போ நான் போட போறது நல்லா கவனிங்க. இந்த ஸ்கொயர் 2க்கும் பொருந்தும், இந்த உள்ளார இருக்க பிராக்கெட்டுக்கும் பொருந்துமா? அப்ப நான் எப்படி எழுதிக்க போறேன்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், 2 2s are 4. அடுத்தது a² - bc the whole square. இப்போ இந்த ஸ்கொயரை ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்துட்டேனா, மிச்சம் இருக்கிறத எழுதுங்க. 4c² - ab b² - ac. கானா இந்த இடத்துல நான் எப்படி சால்வ் பண்றேங்கிறத நல்லா கவனிப்பா. இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு, ஆமாவா? இந்த பிராக்கெட்டை கூட எடுத்து விட்டுறலாம். இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா 4 இருக்கா? இங்க டிஸ்கிரிமினன்ட் 0, ஆமாவா? இங்க டிஸ்கிரிமினன்ட் 0. சரி, இங்க காமனா 4 இருக்கு. அந்த 4 வெளியே எடுத்துருங்க. a² - bc the whole square மைனஸ், இப்போ இந்த டேர்ம்ல இருந்து 4 வெளியே எடுத்துட்டேன். அப்ப இந்த டேர்ம்ல இருந்து 4 வெளியே எடுத்துறேன். மிச்சம் இருக்கிறத எழுதிருங்க. காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுத்துடலாமா? அப்படிதான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 4க்கும் இந்த ஹோல் ஈக்குவேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? எதுவுமே நடுவில் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 0 டிவைடட் பை 4ன்னு கிடைக்குமா? 0 டிவைடட் பை 4ன்னு ஆகுமா? இப்போ மிச்சத்தை எழுதுங்க. a² - bc the whole square மைனஸ் c² - ab. அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? b² - ac கிடைக்கும். ஆமாவா? 0 டிவைடட் பை 4 0 தான். இப்ப இது கவனிங்க நல்லா. a - b the whole square மாதிரி இருக்கா? a - b the whole square மாதிரி இருக்கா? இந்த இது a - b the whole square. அப்ப என்ன ஃபார்முலா? a² - 2ab
பிளஸ் பி ஸ்கொயரா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏவே இருக்கு. சாரி, ஏ ஸ்கொயர் இருக்கு. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்கு. பி இருக்க வேண்டிய இடத்துல பிசி இருக்கு. அப்போ நான் இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். எப்படி, நல்லா கவனிங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். பி இருக்க வேண்டிய இடத்துல பிசி பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல பிசி த ஹோல் ஸ்கொயர். இருக்கா? இருக்கா? மிச்சத்தை எழுதிக்கங்க. மிச்சத்தை அப்படி எழுதிக்கங்க. இந்த சி இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. அகைன் இதையும் மல்டிப்ளை. அப்போ சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி கியூப். அடுத்தது இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் ஏபி கியூப். அடுத்தது இது ரெண்டுத்தையும் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிசி. ஆமாவா? இப்போ 0 is equal to a to the power 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா a to the power 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏசி சாரி ஏ ஸ்கொயர் பிசி பிளஸ் இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் தானே பொருந்தும். அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு டேர்முக்கும். மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஏசி கியூபு. அகைன் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஏபி கியூபு. அகைன் மைனஸ் சாரி மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ ஏ ஸ்கொயர் பிசி. சரியா? இங்கேயும் பிசி இங்கேயும் இங்கேயும் பி ஸ்கொயர் இங்கேயும் சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஆனால் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 இன்டூ 3நாலும் ஒன்று தான், 3 இன்டூ 2நாலும் ஒன்று தான். அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், சி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னாலும் அதுதான், ஒரே டேர்ம் தான். அது மாறி இருக்கே, எப்படி இவர் கேன்சல் பண்றாருன்னு நினைக்க கூடாது. புரிஞ்சதா? அடுத்தது லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. அதாவது இங்கே லைக் டேர்ம்ஸ் இருக்கு. இங்கேயும் ஏ ஸ்கொயர் பிசி இருக்கு, இங்கேயும் ஏ ஸ்கொயர் பிசி இருக்கு. இங்க ஒன்று தானே, எதுவுமே நம்பர் இல்லைன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கணும். சரியா? எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஏ டு த பவர் 4. இதுல இங்க பாருங்க, இங்க எழுதிட்டா சால்வ் பண்றேன். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. -2 ஏ ஸ்கொயர் பிசி, இங்க -1 ஏ ஸ்கொயர் பிசி. அப்போ ஏ ஸ்கொயர் பிசி காமன், லைக் டேர்ம்ஸ். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ 3. ஆமாவா? அதைத்தான் இங்க போட போறேன். ஸோ அப்போ மிச்சத்தெல்லாம் எழுதிக்கங்க. பிளஸ் ஏசி கியூப் பிளஸ் ஏபி கியூப். இதை சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை இங்கே கடைசியாக எழுதிக்கங்க. 3a ஸ்கொயர் பிசி. எப்படி வேணா எழுதிக்கலாம், நான் ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க. இந்த மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி இருக்கு இல்லையா? இதை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும்? பிளஸ் 3a ஸ்கொயர் பிசின்னு ஆகுமா? இஸ் ஈக்குவல் டு a to the power 4 plus ac cube plus ab cube. ஆமாவா? ஸோ இப்போ இதை நல்லா கவனிங்க. இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிப்பா. அங்க இருந்ததே தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்க நல்லா கவனிங்க. இங்கேயும் 3, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. ஒரு ஏ எடுத்துடலாமா? எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? 4a இருந்தது, ஒரு ஏ போச்சுன்னா 3a இருக்கும். பிளஸ் சி கியூப் பிளஸ் ஏ போயிடுச்சுன்னா பி கியூப். ஆமாவா? இங்க என்ன இருக்கு? 3a ஸ்கொயர் பிசின்னு இருக்கு. இப்போ இந்த ஏக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஏ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷன்ல போகும். அப்போ இங்க ஏ கியூப், அடுத்தது பி கியூப் எழுதிக்கிறேன். பி கியூப் பிளஸ் சி கியூப். மாற்றி ஏதாவது ஒன்று தானே, அதோட சைனை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. இங்கே 2a இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு. கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டுனா 3abc இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப்
+ b cube + c cube. ராஜா நம்மள கொஸ்டின்ல என்னவா அதை மாத்த சொன்னாங்க? கொஸ்டினுக்கு போய் பார்ப்போமா? கொஸ்டினுக்கு போங்க. இப்போ என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? a cube + b cube + c cube = 3abc. வந்துருச்சா? தட்ஸ் ஆல். டே 13 யூஸ்ஃபுல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். டே 13ல ஒவ்வொரு சம்மும் இம்பார்ட்டன்ட். அதே போல பெரிய பெரிய சம் நீங்க பிளஸோ மைனஸோ மாத்தி போட்டீங்க அப்படின்னா சம் அப்படியே ஆன்சர் மாறிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க போட்டு பார்த்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் தடவை தப்பா தான் வரும். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துக்கு அப்புறம் தான் சரியாகும். சரியா? தயவு செஞ்சு வீடியோஸை ரிப்பீட்டடா பார்த்து அதை போடுங்க. அட்லீஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் பார்க்குற ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் எனக்கு அப்பதான் ஒரு எந்துவா இருக்கும். சரியா? தப்பு பண்ணாலும் சொல்லுங்க, புரிஞ்சாலும் சொல்லுங்க. தேங்க்யூ. டே 14ல பார்க்கலாம்.